Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், இன்னிதயம் முறையை என்னில் வாருமே. உன்னிதய வாசல் தேடி வருகின்றேன், இன்னிதயம் முறையை என்னில் வாருமே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவருடைய நற்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு மிகவும் பிரியமான காவிரி கலை தொடர்பக நேயர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று பாஸ்கா காலத்தில் 4ஆம் ஞாயிறை கொண்டாடுகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமையை நல்லாயன் ஞாயிறு என்றும் இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் அழைக்கிறோம். ஆகவே கடவுள் நமக்கு புதிய போப் லியோவை தந்திருக்கிறார். அதற்காக நன்றி செலுத்துவோம். இறை அழைத்தல் பெருக வேண்டும் என்று ஜெபிப்போம். இறை அழைத்தலை பெற்றிருக்கிறவர்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் ஊழியம் செய்ய வேண்டும் என்றும் நாம் ஜெபிப்போம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களுக்காக மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, விண்ணவரின் மகிழ்ச்சியில் நாங்களும் பங்கு கொள்ள எங்களை அழைத்துச் செல்கின்றீர். அதனால் நல்ல ஆயராகிய கிறிஸ்து துணிவோடு முன்னரே சென்றுள்ள இடத்துக்கு பணிவுள்ள மந்தையாகிய நாங்களும் வந்து சேர்வோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரும் எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை வார்த்தைகள் 14 மற்றும் 43 முதல் 52 முடிய. அந்நாள்களில் பவுலும் பர்னபாவும் பெருகையிலிருந்து புறப்பட்டு சென்று பிசிதியாவிலுள்ள அந்தியோக்கியாவை அடைந்தார்கள். ஓய்வு நாளன்று அவர்கள் தொழுகை கூடத்திற்கு சென்று அங்கு அமர்ந்திருந்தார்கள். தொழுகை கூடத்தில் இருந்தோர் கலைந்து சென்றபோது பல யூதர்களும் யூதம் தழுவி கடவுளை வழிபட்டவர்களும் பவுலையும் பர்னபாவையும் பின்தொடர்ந்தார்கள். இவ்விருவரும் அவர்களோடு பேசி கடவுளின் அருளில் நிலைத்திருக்கும்படி அவர்களை தூண்டினர். அடுத்து வந்த ஓய்வு நாளில் ஆண்டவரின் வார்த்தையை கேட்க ஏறக்குறைய நகரத்தார் அனைவரும் கூடி வந்தனர். மக்கள் திரளை கண்ட யூதர்கள் பொறாமையால் நிறைந்து பவுல் கூறியதை எதிர்த்து பேசி அவரை பழித்துரைத்தார்கள். பவுலும் பர்னபாவும் துணிவுடன், கடவுளின் வார்த்தையை உங்களுக்குத்தான் முதலில் அறிவிக்க வேண்டியிருந்தது. ஆனால் நீங்கள் அதனை உதறி தள்ளி நிலை வாழ்வுக்கு தகுதியற்றவர்கள் என்று உங்களுக்கு நீங்களே தீர்ப்பளித்து கொண்டீர்கள். எனவே நாங்கள் பிற இனத்தாரிடம் செல்கிறோம். ஏனென்றால் உலகம் முழுவதும் என் மீட்பை அடைவதற்கு நான் உன்னை வேற்றினத்தாருக்கு ஒளியாக ஏற்படுத்துவேன் என்று ஆண்டவர் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார் என்று எடுத்து கூறினார்கள். இதை கேட்ட பிற இனத்தார் மகிழ்ச்சி அடைந்தனர். ஆண்டவரின் வார்த்தையை போற்றி புகழ்ந்தனர். நிலை வாழ்வுக்காக குறிக்கப்பட்டோர் அனைவரும் நம்பிக்கை கொண்டனர். அப்பகுதி எங்கும் ஆண்டவரின் வார்த்தை பரவியது. ஆனால் யூதர்கள் கடவுளை வழிபட்டு வந்த மதிப்புக்குரிய பெண்களையும் நகரின் முதன்மை குடிமக்களையும் தூண்டிவிட்டு பவுலையும் பர்னபாவையும் இன்னலுக்குள்ளாக்கி அவர்களை தங்களது நாட்டிலிருந்து துரத்திவிட்டார்கள். அவர்கள் தங்கள் கால்களில் படிந்திருந்த தூசியை அவர்களுக்கு எதிராக உதறிவிட்டு இக்கோனியாவுக்கு சென்றார்கள். சீடர்களோ தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு மகிழ்ச்சியில் திளைத்திருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 100. நீங்கள் அனைவரும் பாட வேண்டிய பதிலுரை பாடலின் பல்லவி. நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அனைத்துலகோரே ஆண்டவரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள். ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள். மகிழ்ச்சி நீரை பாடலுடன் அவர் திருமுன் வாருங்கள். ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். அவரே நம்மை படைத்தவர். நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள். ஏனென்றால்
இரண்டாம் வாசகம். அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வு அளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழிநடத்தி செல்லும். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். பிரிவு 7, இறை சொற்றொடர்கள் 9 மற்றும் 14 முதல் 17. யோவான் நான் யாராலும் எண்ணிக்கையிட முடியாத பெரும் திரளான மக்களை கண்டேன். அவர்கள் எல்லா நாட்டையும் குலத்தையும் மக்கள் இனத்தையும் மொழியையும் சார்ந்தவர்கள். அரியணைக்கும் ஆட்டுக்குட்டிக்கும் முன்பாக நின்று கொண்டிருந்தார்கள். வெண்மையான தொங்கலாடை அணிந்தவர்களாய் கையில் குருத்தோலைகளை பிடித்திருந்தார்கள். மூப்பர்களுள் ஒருவர் என்னிடம் கூறியது, இவர்கள் கொடிய வேதனையிலிருந்து மீண்டவர்கள். தங்களின் தொங்கலாடைகளை ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தில் துவைத்து வெண்மையாக்கி கொண்டவர்கள். இதனால்தான் கடவுளது அரியணை முன் நின்று கொண்டு அவரது கோவிலில் அல்லும் பகலும் அவரை வழிபட்டு வருகிறார்கள். அரியணையில் வீற்றிருப்பவர் அவர்களிடையே குடிக்கொண்டு அவர்களை பாதுகாப்பார். இனி அவர்களுக்கு பசியோ தாகமோ இரா, கதிரவனோ எவ்வகை வெப்பமோ அவர்களை தாக்கா. ஏனெனில் அரியணை நடுவில் இருக்கும் ஆட்டுக்குட்டி அவர்களை மேய்க்கும். வாழ்வளிக்கும் நீரூற்றுகளுக்கு வழி நடத்தி செல்லும். கடவுள் அவர்களின் கண்ணீர் அனைத்தையும் துடைத்து விடுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நல்லாயின் நானே, நானும் என் நாடுகளை அறிந்திருக்கிறேன், என் நாடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. நான் என் ஆடுகளுக்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன். யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 10, 27 முதல் 30 முடியவுள்ள இறை சொற்றொடர்கள். அக்காலத்தில் இயேசு கூறியது, என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலை வாழ்வை அளிக்கிறேன், அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாய் இருக்கிறோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நான் சொல்வதை தயவு செய்து திருப்பிச் சொல்லுங்கள். பிரைஸ் த லார்ட். Praise the Lord. அல்லேலூயா. Hallelujah. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை தந்தையே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. சூசை மாமுனியே வாழ்க. இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவே நீரே எனது ஆன்ம உணவு. இயேசுவே நீரே எனது ஆன்ம உணவு. நீரே என் ஆன்ம பானம். நீரே என் ஆன்ம பானம். நீரே என்
என் தெய்வீக மருத்துவர், நீரே என் தெய்வீக மருத்துவர், நீரே என் அருமருந்து, நீரே என் அரும் மருந்து, நீரே எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தருபவர், நீரே எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி தருபவர், பேய் எதிர்ப்பு சக்தி தருபவர், பேய் எதிர்ப்பு சக்தி தருபவர், பாவ எதிர்ப்பு சக்தி தருபவர், பாவ எதிர்ப்பு சக்தி தருபவர், ஒப்புரவு அருட்சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை மன்னிக்கிறீர், ஒப்புரவு அருள் சாதனத்தின் வழியாக நீரே என் பாவங்களை மன்னிக்கிறீர், நீரே எனக்கு முழு விடுதலையையும் தருகிறீர், நீரே எனக்கு முழு விடுதலையும் தருகிறீர், உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன், உமது அருளால் நான் நலமோடு வாழ்கிறேன், வளமோடு வாழ்கிறேன், வளமோடு வாழ்கிறேன், விடுதலையோடு வாழ்கிறேன், விடுதலையோடு வாழ்கிறேன், மன்னித்து வாழ்கிறேன், மன்னித்து வாழ்கிறேன், பகிர்ந்து வாழ்கிறேன், பகிர்ந்து வாழ்கிறேன், மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். மகிழ்ச்சியோடு வாழ்கிறேன். நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, போற்றி இயேசுவே. போற்றி இயேசுவே. பிரியமானவர்களே, இன்று பாஸ்கா காலத்தின் 4ஆம் ஞாயிறு. இதை நல்லாயன் ஞாயிறு என்றும் இறை அழைத்தல் ஞாயிறு என்றும் அழைக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை வழிபாடுகள் அனைத்தும் நல்லாயனாம் இயேசுவை பற்றியே பேசுகின்றன. பழைய ஏற்பாட்டில் கடவுள் இஸ்ரவேல் மக்களின் ஆயராக திகழ்ந்தார் என்று இன்றைய பதிலுரை பாடல் வழியாக நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைய பதிலுரை பாடல் திருப்பாடல் 103 அவரே நம்மை படைத்தவர், நாம் அவர் மக்கள், அவர் மேய்க்கும் ஆடுகள் என்று பாட கேட்டோம். இத்திருப்பாடல் கடவுளுக்கும் இஸ்ரவேல் மக்களுக்கும் இடையே உள்ள உறவை ஆயருக்கும் ஆடுகளுக்கும் இடையே உள்ள உறவுக்கு ஒப்பிடுகிறது. காலப்போக்கில் கடவுள் இஸ்ரவேல் மக்களை வழிநடத்த ஏற்படுத்திய ஆயர்கள், அதாவது அரசர்கள் மற்றும் நீதிபதிகள், ஆடுகளை மேய்க்காமல் ஆடுகளை கொண்டு தங்கள் வாழ்வை மேம்படுத்தி கொண்டனர். இந்நிலையில் எரேமியா 3:15 என் இதயத்திற்கு ஏற்ற ஆயர்களை உங்களுக்கு கொடுப்பேன் என்று கடவுள் வாக்களித்தார். இவ்வாறு கடவுளால் வாக்களிக்கப்பட்ட நல்ல ஆயர்தான் இயேசு கிறிஸ்து. யோவான் 10:11 இயேசுவே கூறுகிறார், நல்ல ஆயன் நானே. நல்ல ஆயர் ஆடுகளுக்காக தம் உயிரை கொடுப்பார். மீண்டும் யோவான் நற்செய்தி 10:14-15 ஆண்டவர் கூறுகிறார், நல்ல ஆயன் நானே, தந்தை என்னை அறிந்திருக்கிறார், நானும் தந்தையை அறிந்திருக்கிறேன், அதுபோல நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகிறார். பிரியமானவர்களே, நல்ல ஆயனாகிய இயேசுவிடம் நாம் கீழ்கண்ட நற்பண்புகளை பார்க்கிறோம். முதலாவதாக மத்தேயு 9:36 அவர் மக்கள் மீது பரிவு கொண்டார், ஏனெனில் அவர்கள் ஆயர் இல்லா ஆடுகளைப் போல அலைக்கழிக்கப்பட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 9:36. மத்தேயு 18:12-14 முடிவுள்ள திருவசனங்களிலே இயேசு வழி தவறி சென்ற ஆடுகளை தேடி செல்கிறார் என்று பார்க்கிறோம். அடுத்ததாக யோவான் 10:3 ஆடுகள் ஒவ்வொன்றையும் இயேசு அறிந்திருக்கிறார், எனவே அவற்றை பெயர் சொல்லி அழைக்கிறார். திருப்பாடல் 23:2 பசும்புல் தரைக்கும் தெளிந்த நீரோடைக்கும் ஆடுகளை இயேசு நடத்தி செல்கிறார். இறுதியாக யோவான் நற்செய்தி 10:15 தம் ஆடுகளுக்காக தம் இன்னுயிரையே கையளிக்கின்றார். பிரியமானவர்களே, கிறிஸ்து நமது நல்ல ஆயன் என்றால் நாம் அவருடைய மந்தையின் ஆடுகள். அப்படி என்றால் நம்மிடம் 2 நற்பண்புகள் இருக்க வேண்டும். 1, அவரது குரலுக்கு செவி சாய்க்க வேண்டும். 2, அவரை பின்தொடர வேண்டும். யோவான் நற்செய்தி 10:27 என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன, எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்று இயேசுவே கூறுகிறார். ஆனால் நாம் இயேசுவை பின்தொடர்கிறோமா? அவரது குரலுக்கு செவி கொடுக்கிறோமா? ஒரு தாய் கோழி
தனது கால்களால் குப்பையை கிளறிவிட்டு தன் குஞ்சுகளுக்கு இரை காட்டி கொண்டிருந்தது. அக்கோழியிடம் கடவுள், உனது குஞ்சுகள் எவ்வாறு நல்ல உணவை மட்டும் எடுத்துக்கொண்டு உண்ணத்தகாத உணவை தவிர்த்து விடுகின்றன என்று கேட்டாராம். அதற்கு அந்த தாய் கோழி கடவுளிடம் சொன்னது, நல்ல உணவுக்கு ஒரு விதமாக ஒரு குரலை கொடுப்பேன், சத்தத்தை கொடுப்பேன். தகாத உணவுக்கு வேறு விதமாக எனது குரலை மாற்றி கொடுப்பேன். என் குரலை கேட்டு என் குஞ்சுகள் எந்த உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும், எந்த உணவை தவிர்க்க வேண்டும் என்பதை தெரிந்து கொள்கின்றன என்றதாம். அப்பொழுது கடவுள் சொன்னாராம், உனது குஞ்சுகளுக்கு இருக்கிற அறிவு என் மக்களுக்கு இருந்தால் எவ்வளவோ நலமாக இருக்கும் என்று. பெரியமானவர்களே, எபிரேயர் 1:1 கடவுள் பல்வேறு வகையில் முற்காலத்தில் பேசினார். இந்த இறுதி காலத்தில் தம் மகன் கிறிஸ்து வழியாக பேசியுள்ளார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு 17:5 தந்தையாம் கடவுள் தம் மகன் கிறிஸ்துவுக்கு நாம் எல்லாரும் செவிசாய்க்க வேண்டும் என்று பணித்துள்ளார். லூக்கா 10:16 கிறிஸ்துவோ அவருடைய பிரதிநிதிகளாகிய நமது ஞான மேய்ப்பர்களுக்கு நாம் செவிசாய்க்க வேண்டும் என்று கூறியுள்ளார். ஆனால் இன்று செல்போன் மாயையில் சிக்கி கிடக்கும் நம்மால் கடவுளின் குரலுக்கு செவி கொடுக்க முடிவதில்லை. உங்களுக்கெல்லாம் தெரியும், வழக்கமாக திருமண வைபவத்திலே சொல்லுவார்கள், வாழ்த்து சொல்லும்போது, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று. ஆனால் இப்போது புது குரல் ஒன்று வைரலாகி வருகிறது. அது என்ன என்றால், செல்லும், அதாவது செல்போனும், நெட்டும், அதாவது இன்டர்நெட்டும். செல்லும் நெட்டும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை அல்லும் பகலும் கெடும் என்பதுதான் அந்த புதிய குரல். இல் வாழ்க்கை மட்டுமல்ல, குருத்துவ வாழ்க்கையும் சரி, குருமட மாணவர்களுடைய வாழ்க்கையும் சரி, துறவற வாழ்க்கையும் சரி, பள்ளியில் படிக்கிற மாணவர்களுடைய வாழ்க்கையும் சரி, எல்லாருடைய வாழ்க்கையுமே இந்த செல்லினாலும் இன்டர்நெட்டினாலும் கெட்டுப்போய் கொண்டிருக்கிறது என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். ஆகவே இந்த 23வது திருப்பாடலை ஒருவர் கொஞ்சம் மாறுபட்ட கண்ணோட்டத்தில் சிந்தனையில் எழுதியிருக்கிறார். அது என்ன என்றால், செல்போனை மையமாக வைத்து எழுதியிருக்கிறார். செல்போனே எனது ஆயர், ஆகவே எனக்கு ஏதும் குறையில்லை. செல்போனே எனது ஆயர், எனக்கேதும் குறையில்லை. அது என்னை பஞ்சு மெத்தையில் படுக்கச் செய்கிறது, விசுவாச வாழ்விலிருந்து விலகச் செய்கிறது, என் ஆன்மாவை கொலை செய்கிறது, பால் இன்பத்திற்கும் வன்முறைக்கும் அது என்னை அழைத்து செல்கிறது, என் மனச்சாட்சியை மழுங்கடிக்கிறது. நான் என் தனிமையைக் கண்டு பயப்படவே மாட்டேன், ஏனெனில் என் செல்போன் என்னுடன் இருக்கிறது. செல்லும் நெட்டும் எனக்கு ஆறுதல் அளிக்கின்றன. உலக மனப்பான்மையாலும் நுகர்வு கலாச்சாரத்தாலும் செல்போன் என்னை திருநிலைப்படுத்துகிறது. எனது பேராசை பொங்கி வழிகிறது. சோம்பலும் அறியாமையும் வாழ்நாள் முழுவதும் என்னை பின்தொடரும். நான் நாள்தோறும் செல்போனை தடவி பார்த்த வண்ணம் என் இல்லத்தில் குடியிருப்பேன். பெரியமானவர்களே, இந்த அதிநவீனமான திருப்பாடலை படிக்கும்போது ஒருவேளை நமக்கு சிரிப்பு வரலாம், வேடிக்கையாக தோன்றலாம். சிரிப்பதற்காக அல்ல, சிந்திப்பதற்காகவே இந்த திருப்பாடலானது மாற்றி கொடுக்கப்பட்டுள்ளது. கேட்கச் செவியுள்ளோர் கேட்கட்டும். பெரியமானவர்களே, இந்த ஞாயிறை நாம் இறையடைத்தல் ஞாயிறு என்றும் அழைக்கிறோம். மே மாதம் 15ஆம் தேதி அகில உலக குடும்ப நாள் என்று அழைக்கப்படுகிறது. நமது குடும்பங்கள் இறை அழைத்தலை வளர்க்கும் நாற்றங்காலாய், தோட்டமாய், பள்ளிக்கூடமாய் இருக்க வேண்டும். பெரியமானவர்களே, உலக குடும்ப நாள் என்று சொல்லுகிற பொழுது
எபேசியர் 3:15 புனித பவுல் சொல்லுகிற வார்த்தை தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. அங்கே அவர் சொல்லுகிறார், எபேசியர் 3:15, விண்ணுலகிலும் மண்ணுலகிலுமுள்ள குடும்பங்கள் உண்மையிலேயே குடும்பங்களாக இருப்பதற்கு காரணமாக இருக்கிற தந்தையின் முன் நான் மண்டியிட்டு மன்றாடுகிறேன். குடும்பங்களுக்காக புனித பவுல் மண்டியிட்டு மன்றாடுகிறார் என்று அங்கே வாசிக்கிறோம். லூக்கா 22:41 கெத்செமனே தோட்டத்திலே நம் ஆண்டவர் இயேசுவும் மண்டியிட்டு வேண்டினார் என்று பார்க்கிறோம். ஆகவே இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் உண்மையிலேயே திருக்குடும்பமாக விளங்க வேண்டும் என்று சொன்னால் 2 காரியங்களை நாம் கட்டாயம் செய்ய வேண்டும். ஒன்று, திருப்பலிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். குடும்ப ஜெபமாலைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இன்னொன்றையும் நான் சேர்த்து சொல்கிறேன், மாதத்திற்கு ஒரு முறையாவது நல்ல பாவ சங்கீர்த்தனம் செய்ய வேண்டும். ஆகவே பிரியமானவர்களே, பள்ளி படிப்பு, கல்லூரி படிப்பு இவற்றை முடித்துவிட்டு வாழ்வில் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க காத்திருக்கும் இளைஞர்கள், இளம்பெண்கள், அவர்கள் ஆண்டவருடைய குரலுக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று நாம் செபிப்போம். நல்லாயனாம் இயேசுவைப் போல, ஸ்டேன் சுவாமியைப் போல, சிஸ்டர் ராணி மரியாவைப் போல, புனித அன்னை தெரேசாவைப் போல, புனித மரிய கொரற்றியைப் போல இறைப்பணிக்கும் மக்கள் பணிக்குமாக தங்களையே கையளிக்க இளைஞர்கள், இளம்பெண்கள் முன் வர வேண்டும் என்று சிறப்பாக இந்த திருப்பலியிலே நாம் செபிப்போம். இப்பொழுது நாம் அனைவரும் எழுந்து நம்பிக்கை அறிக்கையை பாடலாக பாடுவோம். அதைத் தொடர்ந்து விசுவாசிகளின் மன்றாட்டு. விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியாராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நம்பிக்கையாளரின் மன்றாட்டுக்கள். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகும் எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் என்று பதில் சொல்லுவோம். நல்ல ஆயனாகிய இறைவா, எங்கள் திருத்தந்தை லியோ, ஆயர்கள், குருக்கள், இருபால் துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் இறையரசை பரப்ப
தங்கள் வார்த்தையாலும் வாழ்க்கையாலும் சாட்சியம் பகர வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம் அனைவருக்கும் நல்ல ஆயனாகிய இயேசுவின் குரலை கேட்டு அவரது வழி நடக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இயேசுவின் வழியில் அவரை போன்று திருச்சபையின் மந்தையை வழி நடத்த நல்ல மேய்ப்பராக குருக்களையும் துறவிகளையும் உருவாக்கும்படியாக ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வல்லமை மிக்க இயேசுவின் நாமத்தினால் அற்புதங்களை அனுபவிக்கும் நாம் அதற்கு சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். வாழ்வின் ஊற்றே எம் இறைவா, எங்கள் அருகில் உள்ள ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், நோயாளிகள் ஆகியோருக்கு உமது அன்பையும் கருணைகளையும் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று ஆண்டவரை உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பானவர்களே, நமது நாட்டிலே பாகிஸ்தானுக்கு எதிராக யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஒரு முடிவுக்கு வர வேண்டும். மற்ற இடங்களிலும் நாட்டுக்கு நாடு போரிட்டு கொண்டிருக்கின்றன. அவைகளெல்லாம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும் என்றும், நமது நாட்டிலே மத சார்பற்ற கட்சிகள் ஒன்று சேர்ந்து அவைகளெல்லாம் ஏழை மக்களுக்கு நல்லாட்சி தர வேண்டும் என்று மன்றாடுவோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காகவும் மன்றாடுவோம். இந்த மன்றாட்டுகளை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக தந்திட வேண்டும் என்று நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்றும் அக்களிக்கச் செய்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும்
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார், கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே,
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கொண்டருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் பாடி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்று பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவுமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக.
என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி, அமைதி, அமைதி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் இங்கு ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உட்கொள்ளும் உம் திருவுடலும் திரு இரத்தமும் எங்களை நீதி தீர்ப்புக்கும் தண்டனைக்கும் உள்ளாக்காமல் உமது பரிவிரக்கத்தால் எங்கள் மனதுக்கும் உடலுக்கும் பாதுகாப்பாகவும் நலம் அளிக்கும் அருமருந்தாகவும் இருப்பனவாக. நாங்கள் ஒருபோதும் உம்மை விட்டு பிரியப்படாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திரு இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று 100 தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். மன்றாடுவோமாக. நல்ல ஆயரே, உமது மந்தையை கனிவுடன் கண்ணோக்கியருளும். உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள இரத்தத்தால் மீட்டவும் ஆடுகளை நிலையான பசும்புல் வெளியில் கூட்டிச் சேர்க்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய அதே கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. பாஸ்கா காலத்தின் சிறப்பு ஆசிரியருக்காக தலைவணங்கி ஜெபியுங்கள். ஒவ்வொரு ஆசிரியருக்கு பிறகும் ஆமேன் என்று சொல்லி அந்த ஆசிரியரை உங்களுடையதாக உரித்தாக்கிக் கொள்ளுங்கள். தம் ஒரே மகனின் உயிர்ப்பால் மீட்பின் பயனையும் தம் பிள்ளைகளாகும் பேற்றையும் உங்களுக்கு அளிக்க திருவுளம் கொண்ட இறைவன் தமது ஆசையால் நீங்கள் என்றும் அவரோடு மகிழ்ந்திருக்க அருள்வாராக. அவரது மீட்பால் முடிவில்லா விடுதலை என்னும் கொடையை பெற்றுக்கொண்ட நீங்கள் அவரது இரக்கப் பெருக்கால் நிலை வாழ்வின் உரிமை பெற்று பெரும் தகுதி பெறுவீர்களாக. திருமுழுக்கில் நம்பிக்கை கொண்டு அவரோடு உயிர்த்தெழுந்த நீங்கள் இம்மையில் உங்களது நேர்மையான வாழ்வால் விண்ணக வீட்டை அடையும் தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆண்டவரே என் ஆயர்,
எனக்கு ஏதும் குறையில்லை என்று சொல்லி வாழ சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். ஆயனி முன்னால், அகிலமே பின்னால், ஆயனி முன்னால், அகிலமே பின்னால். இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அறிவேனே. இயேசு சிந்திய இரத்தத்தினாலே விடுதலை அறிவேனே. இயேசுவின் பின்னால் நான் செல்வேன், திரும்பி பார்க்க மாட்டேன், திரும்பி பார்க்க மாட்டேன். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.